நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கடலுக்கு வந்திருந்தோம் நாகை மீனவர்களோட. நாங்க மீன் பிடிக்க வந்த இடத்துல இலங்கை கடற்படை எங்களை துரத்திட்டு வராங்க, எங்களை அரெஸ்ட் பண்ண. அதை தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா காட்டப்புறம். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் கடல் மேல என்னெல்லாம் நடக்குது, நேவி எப்படி வருது எல்லாமே உங்களுக்கும் தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா போடுறோம். மக்களை இப்போ நேவி எங்களுக்கு பின்னாடி வர்றாங்க, அதாவது 2 நாட்டுகள் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க எங்களை பிடிக்கிறதுக்கு. நாங்கள் அதுக்கு முன்னாடியே வலையை கிளப்பிட்டு நாங்கள் வேகமாக வந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லைக்கு போக. மக்களை ஸ்ரீலங்கா நேவி எங்களை ஓரளவுக்கு நெருங்கி கிட்டக்க வந்துட்டாங்க பாருங்க. இதுதான் ஸ்ரீலங்கா நேவி, இது பெரிய நேவி. இது சின்ன நேவிலாம் இருக்குது, அதுதான் வந்து போட்டை பிடிப்பாங்க பாருங்க. போட்டை எப்படி துரத்திட்டு வராங்க, நம்ம கூட வந்த போட்டெலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சரியான காற்று ஓட்டத்தில் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் கடல் மேலே பாருங்க. நம்ம போட்டு தான் ஃபர்ஸ்டா போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ எங்களை சேஸ் பண்றாங்க இந்த ஸ்ரீலங்கா நேவி எங்களை பிடிக்கிறதுக்கு. இந்த நேவி அதிகமா யாரையும் பிடிக்க மாட்டாங்க, சின்ன நேவின்னு இருக்கும், அதுதான் அதிகமா எல்லாரும் பிடிப்பாங்க. இந்த நேவி வர்ற செய்தி எங்களுக்கு எப்படி தெரியும்னா, நாங்கள் எல்லா போட்டிலுமே வாக்கி டாக்கி வச்சிருப்போம், அது மூலம் தான் கம்யூனிகேஷன் நடக்கும். கம்யூனிகேஷனா நாங்கள் எல்லாமே பேசிப்போம் ஒருத்தர். அது மூலயமா நாங்கள் நேவி வர பார்த்து தண்ணியில் கிடக்கிற வலையை கிளப்பிட்டு நாங்கள் போட்டை எடுத்துட்டு வந்துடுவோம் நம்ம எல்லைக்கு போக. நம்ம எல்லைக்கு போயிட்டு அந்த நேவிக்காரங்க நம்ம துரத்த மாட்டாங்க, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போன பிறகு நம்ம அவங்க எல்லையில போய் மீன் பிடிச்சிட்டு வர்றோம். அதுதான் நம்ம தொழிலே தான். இங்கே நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு சில போட்டு, நான் எல்லா போட்டும் சொல்கிறேன், ஒரு சில போட்டு மட்டும் அவங்க ஸ்ரீலங்கா எல்லைக்கு போய் இழுத்துட்டு வருவாங்க, நம்ம மீனை பிடிச்சி வலையை வச்சு இழுத்துட்டு வருவாங்க பாருங்க. நாங்கள் அப்படி போனோம், நாங்கள் தான் எங்களை நேவி துரத்திட்டு வர்றாங்க. எங்கள் நேரமாக என்னான்னு தெரியல, நாங்கள் போன நேரத்தில் காற்று கடலும் மழை ரொம்பவே ஓட்டமாக இருக்குது பாருங்க. காற்று எவ்வளோ ஓட்டமாக இருக்குது, போட்டு ரெண்டிங்கில் எவ்வளோ ரோலிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போ காற்று மழை எடுத்துடுச்சு. அதுலேயும் இந்த நேவிக்காரங்க எங்களை விடவே இல்லை, துரத்திட்டே வர்றாங்க. அது நான் அவங்க ஜூம் போட்டு காட்டுறேன், அதில் உங்களுக்கு நேவி தெரியாது, ஏன்னா மழை பெஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு கடல் மேலே போட்டு வர பக்கத்தில் ஒரு போட்டு கூட அவ்வளோ தெரியாது பாருங்கள். இந்த காற்று கடலில் எங்கள் போட்டு வேற ரொம்பவே ரோலிங் ஆகுது. இந்தமாரி நேரத்தில் தான் குடியிருக்கவே முடியாது போட்டில், ரொம்பவே கஷ்டம். இந்த டைமில் சமையல் செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு வேலையுமே பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே போய் மீனவர்கள் படுத்துருவாங்க. ஏன்னா இந்த சமயம் வெளியே வந்தோன்னா நம்ம தண்ணியில் உழுவுறதுக்கும் நமக்கு அதிக அளவு அடிப்படுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சேஃப்டியாக போய் உள்ளே போய் வீல் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும், அதில் தான் கண்ட்ரோல்ஸ், போட்டோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம மீனவர்கள் தங்கிடுவாங்க அவங்க சேஃப்டிக்காக. அப்போ நீ மட்டும் ஏன்டா வெளியே மழையில் நினைச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்க, நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறது இங்கே எனக்கு கேட்குறது. என் வீடியோ தான் உங்களுக்கு காட்ட முடியும் மீனவர்கள் வாழ்க்கை எப்படி எவ்வளோ கஷ்டம்ன்றதுனால பாருங்க. இந்த டைமில் மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எந்த ஒரு வேலை விட்டு இல்லாமல் நாங்கள் போட்டில் சும்மா தான் இருப்போம். இந்த டைம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ரேஷன் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நாங்கள் அதிகமாக டீ போட்டு குடிப்போம் இந்த டைமில். அப்புறம் என்ன பண்ணோம்னா, நாங்கள் அதிகமாக சாப்பிட்றதான ஐட்டம் வச்சுருப்பாங்க, ஸ்நாக்ஸு, இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்து நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்போம் இந்த டைமு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு நேவி எங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டே வருவோம். நம்ம கிட்டக்கு வந்துட்டானா நம்ம நெஞ்சிலோட படபடன்னு இருக்கும், நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் அப்படி இருக்கும் மீனவர் வாழ்க்கையை. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு மனசில் ஒன்று தோணலாம், நேவி பிடிச்சா உங்களை என்ன ப்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. நேவி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதாவது ஸ்ரீலங்கா நேவின்னு நான் சொல்கிறேன், ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம போட்டை பிடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளை பிடிச்சி அடிச்சுட்டு, நம்ம போட்டில் இருக்கிற ஆளுங்களை அடிச்சுட்டாங்க அப்படின்னாலும் நம்மளை விட்டுடுவாங்க. நம்ம போட்டில் இருக்கிற எல்லா பேருக்குமே நான் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் போவோம் அதிகபட்சம், எல்லாருக்குமே அடி விழுந்துருச்சு, எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவருக்கு நம்மளை விட்டுடுவாங்க. அப்படி இல்லை, நம்ம போட்டு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, நம்ம இலங்கை போக போகிறோம், ஜெயிலுக்கு போக போகிறோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே பேச மாட்டாங்க, வந்து போட்டில் இறங்கி போட்டில் கயிறு போட்டு, அவங்க நேவியில் கயிறு போட்டு நம்ம போட்டை இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் அங்கே போய் நிறைய வேலை கேட்பாங்க, ஸ்ரீலங்கா போய் அந்த ஜெயிலில் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்ன்னு பார்க்கணுமோ அதெல்லாம் பார்ப்பாங்க. ஜெயிலில் போட்டு வச்சுருவாங்க, நம்மளை பார்த்து 12 பேரை ஜெயிலில் போட்டு வச்சுருவாங்க. ஜெயிலில் போட்ட பிறகு அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் நம்மளை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண பிறகு நம்ம நாட்டு இந்திய நேவி நம்மளை வந்து பிக் பண்ணிட்டு நம்ம ஃபிஷரிஸ்க்கு வந்து நம்மளை நாகப்பட்டினம் ஃபிஷரிஸ் ஆஃபீஸில் வந்து நம்மளை ஆட்சி விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம ஊருக்கு போக வேண்டியது. நாக்கில் நம்ம கூட எத்தனை போட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், பக்கத்தில் நேவியும் வருது நம்மளை துரத்திக்கிட்டே. ஸ்ரீலங்கா நேவி, இதுதான் ஸ்ரீலங்கா நேவி பாருங்கள். அங்கே எவ்வளோ தூரம் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் அவ்வளோ வேகமாக வந்துட்டோம், நாங்கள் நம்ம எல்லையை நெருங்கியாச்சு. அவங்க நெருங்கிய பிறகு அவங்க ஸ்லோ பண்ணிடுவாங்க அவங்க நேவியை. அப்போ ஸ்லோ பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க, நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக இடையில நம்ம சுருக்கள் எடுக்கும்போது நம்ம பூம்புவாரை சேர்ந்த ஒரு சுருக்களை போட்டு மாட்டிக்கிச்சு, அதோட 37 பேரும் மாட்டிக்கிட்டாங்க மீனவர்கள். அவங்க இப்போ ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்க.
அந்த ஓனர், அந்த போட்டு ஓனர் மட்டும் விட மாட்டாங்க. அவங்க மட்டும் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ஜெயிலில் வச்சுருப்பாங்க. அது எல்லா போட்டுக்குமே அப்படி தான். இலங்கை போய் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, இலங்கை நேவி நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான். நீங்கள் போட்டு ஓனர் மட்டும் 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு ஜெயிலில் இருந்து தான் போகணும். அது தொழில் பக்கம் வந்த ஆளுங்க 10-12 பேருனா அவங்க விட்டுடுவாங்க. ஒரு மாதம் அப்படி வச்சுட்டு நம்மளை விட்டுடுவாங்க. மக்களை, இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கா நேவி பற்றியும் அவங்க பிடிச்சா என்ன பண்ணுவாங்க, நேவி எப்படி துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். அவ்வளோதான் மக்களை, இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.